வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுறாங்க லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து உங்களோட மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி, ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது 4, 6 போதே கொஞ்சம் ஏதாவது லேண்டு நிலபுலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் டிலேயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷனலி, கொஞ்சம் நடைமுறையில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து கேர் டேக் பண்ணி எடுத்துக்கோங்க, வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து இப்போ குடும்பத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் சிறுதூர பிரயாணங்கள் அங்கங்கே போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 6ல் இருக்கும்போது நிறைய தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் வீடு வாசல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரித்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வீடு மேலே ஏதாவது லோன் வாங்கலாமா, வண்டி மேலே ஏதாவது லோன் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், புதிய வண்டி வந்து ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4ல் உள்ள ராகு, ஸோ ராகு வந்து 4ஆம் அதிபதியாக சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலங்கள் ஏதாச்சும் விற்பனைக்கு தான் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளும் கொஞ்சம் அவமானங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட செயல்பாடுகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஆன்மீக பிரயாணங்களை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணி, ரொம்ப தூரம் பிரயாணங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையை மாற்றிக்கலாமா, அப்படி போகலாமா, இப்படி போகலாமலாம் எண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது இப்போது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு வந்து மாறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துங்க. வேலையை வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் டெய்லி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினுள்ள நிறைய பிரயாணங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், குடும்பத்துக்காக கொஞ்சம் ஓடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆன் தி வே. அதுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ பிரயாணம் வந்து வெளிநாட்டில் இருக்க வந்து புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன், ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிகளோட வந்து இவர் ஒரு ஊர் அவர் ஒரு ஊர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு 2 பேருக்குமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது, அதுவும் சனியுடைய சார்ந்த சனியுடைய இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் வந்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுற்றுறது, கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள், ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அது நல்ல லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்பும் இருந்தாலும், பட் அது வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறனால நடைமுறையில் சின்ன சின்ன அவமானங்களும் மனக்காயங்களையும் ஏற்படுத்தும். அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அது மூத்த சகோதரர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது மறைமுகமாக நிறைய தூக்கம் வராமல் டென்ஷன் ஆகுது, குழந்தைகளை நினச்சி டென்ஷன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ சந்தேகங்கள் வந்து மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. எதாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். தனுசு லக்னமாக வந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்காருங்க. 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தந்தையார் எங்கேனாச்சும் கோச்சிட்டு இருந்தாருன்னா அவர் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில், ஸோ வேலையிலும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெளியூர் வேலை ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக சந்திர தசாபதி, சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் குடும்பத்தில் வந்து வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எதாக இருந்தாலும்
அதை வந்து உட்காந்து யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 4 இருந்த சனியுடைய நிலபுலன்கள் விற்பனை தன்னெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 6 இருக்கும்போது புதிய நிலபுலன்களோ வண்டி வாங்கலோ லோன் போட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்வர்களையும் நம்பாதீங்க. ஸோ அவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவசியம். பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 7-10ஆம் அதிபதியாக வந்து அது 12இல் இருக்கும்போது கணவன் மனைவிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கே பிரிஞ்சு அவர் ஒரு ஊர் இவங்க ஒரு ஊர் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே நன்மைக்கு தான். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தானே அடுத்த லெவல் போக முடியும். தனுசு லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 10இல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்தோம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதெல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தேசம் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதி 3இல் வந்து வேலையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் சேஞ்ச் பண்ணிக்கலாமாங்கன்னா இப்போ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது அவிட்டம் செவ்வாயோட சாதத்தில் போகும்போது அது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்தோம். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. இன்றைக்கி திட்டுறான்றதுக்காக வேலைக்கு போகிறோம், வேலை கம்பெனிக்கு போகிறோன்னா அந்த கம்பெனி இதோட கேவலம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களாக வரும். ஒரு பிரார்த்தனை விஷயம் டெய்லி வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்குப்படிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணி எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாகவே பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும்
இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது. டிவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன், ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நான் மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஓம் நம சிவாய இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.